ஆபரேஷனே வேணான்ட்டாங்க. ஆபரேஷனே செய்யல. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அன்னைக்கே ஆண்டவர் என் கண்ணை தொட்டாரு. காலையில எழுந்து பார்க்குறேன், என் கண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் அப்படியே ஒரு ஒரு அழுக்கு மாதிரி வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சாட்சி சொன்னான். அன்னைக்கு அந்த ஆரம்ப கால அந்த ஆதி விசுவாசம் ஆண்டவருக்குள்ள இன்னும் கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமா நம்ம நிக்கணும்னு சொல்லி அப்படியே படிப்படியா ஊழியத்தின் பாதையில அப்படியே கடந்து வர்றது கர்த்தர் உதவி செய்தார். வீட்லயே தான் அங்க நடக்குது. எங்க வீட்டுக்கும் கடற்கரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். வீட்டு கூட இருக்காது. ஆமா பக்கத்துல. ஆமா. அப்ப 2004ல இந்த சுனாமியோட பாதிப்பு. ஆமா. அத ஒரு சின்ன இடைவெளி பத்தி நம்ம பேசலாமா? ஓகே. நேற்று எவ்வளவு நேரம் இருந்தேன். என்ன வகை ஊழியம் அப்போதைக்கு செஞ்சுட்டு இருந்தது பாத்தீங்கன்னா, நான் போன சர்ச்சஸ்ல என்ன லீட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி தான் ஊழியக்காரமா. அவங்க வந்து திருநெல்வேலி சாத்தாங்குளத்தை சேர்ந்தவங்க. அவங்கள கர்த்தர் அழைச்சி அவங்கள அங்க கொண்டு வந்து ஒரு சின்ன சர்ச்சு நடத்திட்டு இருந்தாங்க. ஆமா, எங்க பகுதியிலேயே நடத்திட்டு இருந்தாங்க. அங்க அவங்க சபையில நான் சின்ன வயசுல இருந்து சண்டே ஸ்கூல்லாம் போனேன்னு சொன்னீங்களா, அந்த சண்டே ஸ்கூல் படிச்சு அந்த வாலிப நாட்கள்ல அப்புறம் அவங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம். அது 2004. அது அந்த இன்சிடென்ட் செகண்ட் இன்சிடென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி எனக்கு முதல்ல ஆரம்ப கால ஒரு விசுவாசத்தை பையன் மூலமா அந்த சுகத்தை தெய்வம் தந்து என்ன ஊழியத்துக்குள்ள நெருக்கினாரோ, ரெண்டாவது இன்சிடென்ட் இந்த 2004 அந்த டிசம்பர் 26. அது உலகமே அறிஞ்சு ஒரு உண்மை, அதை மறக்க முடியாது. அன்னைக்கு காலையில எல்லாரும் போலவே நானு எங்க அம்மா என் தம்பி என் தங்கச்சி எல்லாருமே நாங்க அந்த சர்ச்சில் ஆராதனைக்கு போயிட்டோம். நான் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறேன். வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை வருது, இதோ இருள் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல குதிப்பார். அந்த உள்ளத்துல அந்த ஒரு இந்த வார்த்தை எனக்கு திரும்ப திரும்ப வருது. ஏன்னா அது ஏசியாவில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்படியே உள்ளத்துல பாரம், ஒரு மாதிரி பாரம் வருது. வர்ஷிப் பண்ணிட்டு இருந்து முடிச்சுட்டு அப்படியே நான் முழங்கால் போட்ட அந்த ஃபியூ செகண்ட் அவ்வளோ சீக்கிரத்துல வெளியில இருந்து ஒரே இறைச்சல் சத்தம். எங்க ஊர் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வண்டி வந்தாலே கத்துவாங்க. பயங்கர தண்ணி கஷ்டம். ஒருவேளை அதுக்கு தான் கத்துறாங்க போல அப்படின்னு நினைச்சு பார்த்தா ஒரு சத்தம் வித்தியாசமா இருக்கு. சத்தம் வித்தியாசமா இருக்கு. அப்புறம் வெளியில இருந்து வந்தவங்க எல்லாம் வாங்க வெளியே வாங்கன்னு கத்துறாங்க. இப்போ நாங்க என்ன பண்ணோம், எல்லாரும் இருங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியில போய் பார்க்குறேன். எங்க ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு தனி தீவு மாதிரி. இந்த பக்கம் ஆறு, இந்த பக்கம் கடல், சுற்றிலும் முகத்துவாரம், அப்படி அடையாள. ஆமா, எல்லாம் அந்த மழை டைம்ல ரொம்ப கஷ்டம் தான். அந்த